வர இருந்த பெரிய பிரச்சனையில இருந்து உன்னை நான் காப்பாத்திட்டேன். நீ இப்ப சேஃப். எனக்கு அது போதும். கூட்டு போதீங்க சார், ப்ளீஸ் சார். அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். கூட்டு போதீங்க சார், ப்ளீஸ் சார். அவ எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு இல்லையா சார். ரொம்ப நல்ல பொண்ணு சார் அவ. சார் கூட்டு போதீங்க சார். சஞ்சீவ் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியலையே. அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துருப்பாங்களா? எனக்காக ஏன் சஞ்சீவ் இவ்வளோ கஷ்டப்படுறான்? நான் அப்படி அவனுக்கு என்ன பண்ணிட்டேன்? நீதான் ஒவ்வொரு தடவையும் என்ன பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டே இருக்க. ஆனா உனக்காக நான் ஒண்ணுமே பண்ணலையே சஞ்சீவ். நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தும் உனக்காக எந்த உதவியும் என்னால பண்ண முடியலையே. அபி, என்னாச்சு? என்னாச்சு அபி? ஐயோ, எவ்வளவு ரத்தம்! கை காட்டு, கை காட்டு. ஐயோ, எவ்வளவு ரத்தம்! அனு, என்னம்மா? அபி கைய வெட்டிக்கிட்டா. கொஞ்சம் மருந்து இருந்தா எடுத்துட்டு வா. சரிம்மா. சீக்கிரம் வா. கைய வெட்டிக்கிட்டு இவ்வளவு ரத்தம் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கவனமா பண்ண வேண்டாம்? அப்படி என்ன யோசனை உனக்கு? சொல்லுடி. இல்லம்மா, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, அந்த யோசனை தான். இத பாரு அபி, ட்ரை பண்ணிக்கிட்டே இருமா. நீ ஆசைப்படுற வேலை உனக்கு கிடைக்கும். அத பத்தி யோசிச்சு கையெல்லாம் வெட்டிக்கிட்டு இப்ப யாருக்கு கஷ்டம்? உனக்கு தானே. இத பாரு, கண்டத பத்தி எல்லாம் சிந்திக்காம முதல்ல நீ வேலையை தேடு. கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணி கை அறுத்துக்கிட்டாளா? நம்புற மாதிரியே இல்லையே. சஞ்சீவ் எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு வேணா ஃபீல் பண்ணி கை அறுத்திருப்பா. அபி, நீ எவ்வளோ ஃபீல் பண்ணி கை கால் அறுத்துக்கிட்டாலும் சஞ்சீவ் வெளியே வரமாட்டான். நான் வர விட மாட்டேன். அத்தையே, உனக்கு என்ன வேண்டும்? டேய், உன்ன எங்க வந்து விளையாடுற? சாமி முன்னாடி விளையாடலாமா? எவ்வளவு நேரமா சாமி கும்பிடுவ? எனக்கு டைம் ஆகுது. சரி சரி, சாமி முன்னாடி கணத்துல மணிப்பு போடு. ஓகே ஓகே. போதுமா? வா.
சாப்பிடுங்க. மா கொஞ்சம்மா. இல்லப்பா. இது மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம். மா நீ என்ன கண்டுபிடிச்சிட்டனா நான் சாப்பிடுறேன். சரி. போதும் போதும். சஞ்சீவ், சஞ்சீவ் எங்க இருக்க? டேய், எங்கப்பா இருக்க? பிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டல, வா சாப்பிடலாம். வா. சீதா, அழாத சீதா, அழாத சீதா. சஞ்சீவை கண்டிப்பா நாளைக்கு வெளியில கொண்டு வந்துடலாம். இல்லங்க, சஞ்சீவ் பிறந்து நர்ஸ் அவனை என்கிட்ட காட்டுறாங்க. நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சஞ்சீவை பாக்குறேன். அப்ப அவன் இவ்வளவுதாங்க இருந்தான். சின்ன சின்ன கை காலோட சிகப்பா அழகா இருந்தான். என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரத்துல நர்ஸ் திரும்ப வந்து குழந்தை கொடுங்க, குளிப்பாட்டணும்னு கேட்டாங்க. அப்பாவை அவனோட சின்ன கையால என் விரல பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேன்ட்டான். அந்த நர்ஸ் அவனை தூக்கியும் சஞ்சீவ் அந்த நர்ஸ் கிட்ட போகாம என்ன பார்த்து அழுதுகிட்டே இருந்தான். அப்பாவை அழுது என்ன விட்டுடாதமான்னு இருந்துச்சு. அப்ப சஞ்சீவ நானும் குளிப்பாட்ட கூடவே போனேன். அப்பவும் என் விரல பிடிச்சுக்கிட்டே தாங்க இருந்தான். அப்ப நான் அவன்கிட்ட என்னைக்குமே இந்த அம்மா உன் கையை விட மாட்டேன்னு சத்தியம் பண்ண. ஆனா இப்ப விட்டுட்டேனேங்க. என்னால அவனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியலையேங்க. அழுவுறியா சீதா? நல்ல அழு. உனக்கு சஞ்சீவ் வெளியில வரணுமா? வருவான் வருவான், நல்லா வருவான். எங்களுக்கு எப்போ அவன் தேவையோ அப்பதான் வருவான். அது வரைக்கும் உன் புள்ள உள்ளேயே தான் இருப்பான். போலீஸ்காரங்க சஞ்சீவ இப்படி எல்லாம் அடிச்சிருப்பாங்க. அவன் வழியில என்ன காப்பாத்துங்க மனு துடிச்சிருப்பானுங்க. இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியலையே. அவனை காப்பாத்த முடியாத பாவி ஆயிட்டேனே. அம்மா, நீ வருத்தப்படாதம்மா. அவனுதான் நாளைக்கு சஞ்சீவை வெளியில கொண்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காருலம்மா. அவ கண்டிப்பா கொண்டு வந்துருவாமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சஞ்சீவ் நாளைக்கு கண்டிப்பா வெளியில வந்துருவாமா. சீதா, அவன் தான் அவளை சொல்றான்ல, நாளைக்கு சஞ்சீவ் வந்துருவான் சீதா. ஆமா, அவனுதான் சொல்லிருக்கால, கண்டிப்பா நாளைக்கு வந்துருவான். அவனை நாளைக்கு பாப்பேன், கண்டிப்பா பாப்பேன். என்னங்க, அவன் வந்துருவான்ல? கண்டிப்பா வந்துருவான்.
என் புள்ள அங்க இருக்கும்போது நல்லா சாப்பிட்டானோ இல்லையோ, நாளைக்கு வந்த உடனே அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி தரணும். அவனுக்கு சாம்பார்னா ரொம்ப பிடிக்குங்க, கத்திரிக்காய் பொரியல் கூட பிடிக்குங்க. அது எல்லாமே நம்ம செய்யணுங்க. நான் எல்லாமே என் பிள்ளைக்கு செஞ்சு கொடுக்கணுங்க, செஞ்சு கொடுக்கணும். அவன் என்னென்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறானோ அது எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்கணுங்க. பண்ணி கொடுக்கணும். நான் பண்ணி கொடுப்பேன், நான் பண்ணி கொடுப்பேன். மா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், வா. ம். இந்தா இத போட்டுட்டு வா, போய் போட்டுட்டு வா. ஓ சார், சார், என்னம்மா, எதுக்கு இங்க வந்த? உன்னை இன்ஸ்பெக்டர் மட்டும் பார்த்தாரு, தூக்கி உள்ள வச்சிருவாரு. உனக்காக இந்த பையன் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும். இல்ல சார், என்னால முடியல. எனக்கு சஞ்சீவ் நினைப்பாவே இருக்கு. அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதான் ஒரு தடவை அவனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏமா, அதெல்லாம் அந்த பையனுக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நீ பயப்படாத. அந்த பையனை அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. அவங்க அவனை காப்பாத்திடுவாங்க. இந்த பாருமா, நீ இங்க இருக்கிறது அவனை விட உனக்கு தான் ஆபத்து. நீ அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டிக்கிட்டா அப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஓ நல்ல நேரம், அந்த இன்ஸ்பெக்டர் இங்க இல்ல. தயவு செய்து இங்க இருந்து போயிடுமா. சார், ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேனே. என்னம்மா நீ, நான் இவ்வளவு சொல்றேன், அதை கொஞ்சம் கூட காதுல வாங்காம முட்டாள்தனமா அந்த பையனை பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. எல்லா சிச்சுவேஷன்லயும் அறிவால மனசை ஜெயிக்க முடியாது. நான் இங்க வந்தா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுதான் வந்தேன். ஆனா என்னால சஞ்சீவை பார்க்காம இருக்க முடியாது. உனக்கு என்னானாலும் பரவாயில்ல, அந்த பையனை பார்க்காம போக மாட்டேல்ல. சரி, இன்ஸ்பெக்டர் வர்றதுக்குள்ள அந்த பையனை பார்த்துட்டு போயிரு. சரியா? சரி போ. சஞ்சீவ், டெய்லர், நீ எங்க வந்த? அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை பார்த்தானா உன்னை சும்மா விட மாட்டான். இங்க இருந்து போயிட்டு டெய்லர்.
உன்னை இப்படி அடிச்சிருக்காங்க. பணக்கார வீட்டு பையன் எப்படி அந்த வலிய தாங்குன? என்ன டெய்லர் நீ? உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். என்ன வேணா செய்வியா? ஆமா, உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். உனக்காக நான் எதுவும் செஞ்சேனா? நீ யாரோ நான் யாரோ. ஏதோ ரோட்ல தற்செயலாம் மீட் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். அப்படி இருக்கிறப்போ உனக்கே என் மேல இவ்ளோ பாசம்? நீ அம்மா மாதிரி டெய்லர். நான் உன்னை அந்த இடத்துல வச்சு பாக்குறேன். எங்க அம்மாக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்து சும்மா இருப்பேனா? நான் இப்போ சொல்றேன், நீ நல்லா இருக்கணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். மா சீக்கிரம் கிளம்புமா, டைம் ஆகுதுல. இன்ஸ்பெக்டர் வந்துட போறாரு. ஆமா டெய்லர், நீ சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடு. என்னை பத்தி நீ கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட போறான். சரி, நான் வரேன். தம்பி, நீ கவலைப்படாதப்பா. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். தம்பி, அந்த பொண்ணு இனிமேல் இங்க வந்தா வர வேண்டாம்னு சொல்லிடு. என்னம்மா, நீ என்ன கிளம்பலையா? எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுமா. அந்த இன்ஸ்பெக்டர் அட்ரஸ் கொஞ்சம் கிடைக்குமா? எதுக்குமா அவரோட அட்ரஸ்? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பயப்படாதீங்க. சரி. இந்தா. ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். அம்மா, தயவு செய்து இனிமே நீ இந்த பக்கமே வர வேண்டாம். அதான் உனக்கு நல்லது.